This is கற்போம் தமிழா. நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கற்போம் தமிழால பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது யூடியூப் கீழே, அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூடியூப் கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபோன் நம்பர் இருக்குது, யூ கேன் கான்டாக்ட் அஸ் அட் எனி டைம். வெல்கம் டு கற்போம் தமிழா. நான் உங்கள் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் கான்செப்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்தேன். இந்த வீடியோவில் வந்து இந்த டிஎன்இபி, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பிக்கு பேசிக்காக என்ன நியூமரிக்கல்ஸ் வரும் அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஐடென்டிஃபை வெதர் தட் இஸ் பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் ஆர் பிளெயின் ஜாயிண்டட் ஃப்ரேம். அது பின் ஜாயிண்டட் ஃப்ரேமா இல்லை பிளெயின் ஜாயிண்டட் ஃப்ரேமான்னு ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ இந்த 3 ஸ்ட்ரக்சரும் பாருங்கள். இது என்னது? திஸ் இஸ் அ பீம், திஸ் இஸ் அ சிம்பிள் போர்ட்டல் ஃப்ரேம் அண்ட் இது ஒரு ஃப்ரேம். கரெக்டாக? அப்படி இருக்கப்போ இது எல்லாமே என்ன? பிளெயின் ஜாயிண்டட் ஃப்ரேம். அப்போ பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்னா என்ன சார் அப்படின்னா தட் இஸ் அ ட்ரஸ். தட் இஸ் அ ட்ரஸ். ஸோ ட்ரஸ் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். கொஷினில் ஒரு சில நேரத்தில் பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்னு கொடுக்கலாம், ட்ரஸ்னும் கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுப்பான். பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்னு கொடுத்தா அது என்ன? ட்ரஸ். பி கேர்ஃபுல். ஓகே, இது பிளெயின் ஜாயிண்டட் ஃப்ரேம்னு கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக ஸ்ட்ரக்சரே கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் இது எல்லாமே என்ன? பிளெயின் ஜாயிண்டட் ஃப்ரேம், ட்ரஸ் எல்லாமே பின் ஜாயிண்டட் ஃப்ரேம். ஸோ பிளெயின் ஜாயிண்டட் ஃப்ரேம்க்கு என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும்? டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்இ ப்ளஸ் டிஎஸ்ஐ மைனஸ் ஆர். கரெக்டா? ஸோ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ப்ளஸ் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி மைனஸ் ரிலீஸ். கரெக்ட்? ஸோ திஸ் இஸ் ஃபார் பிளெயின் ஜாயிண்டட் ஃப்ரேம். பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்க்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தல, m மைனஸ் 2j மைனஸ் r ஃபார் this is for 2d truss and ds is equal to m minus 3j minus r for 3d truss. ஸோ ஸ்பேஸ் ட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு கொடுத்தா இந்த 2d truss மட்டும் தான் கொடுக்கலாம். பின் ஜாயிண்டட் பிளெயின் ஃப்ரேம் மட்டும் தான் கொடுக்கலாம். பிளெயின் ஃப்ரேம்னா ட்ரஸ் இன் 2d, xy ஆக்சஸில் ட்ரஸ்ஸை வரைஞ்சிங்க அப்படின்னா தட் இஸ் ட்ரஸ் இன் 2d. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் டு கேல்குலேட். இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, திஸ் இஸ் வெரி ஃபெமிலியர். ஸோ ட்ரஸ்ஸுக்கு வந்து யூ ஷுட் யூஸ் திஸ், பி கேர்ஃபுல். இதுதான் வரும், இது கேட்க மாட்டாங்க. திஸ் இஸ் நாட் இன் யர் சிலபஸ், இட்ஸ் நாட் அட் ஆல் இன் யர் யூஜி லெவல்லே கிடையாது. இது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பிஜி லெவல். ஐஏஎஸ்ல கூட கேட்டது கிடையாது, ஏன்னா அந்த ஃபார்முலா கேட்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ரஸ்ட்டில் கேட்டால் ஒரே பாசிபிள் கேஸ் வந்து இதுதான். ஸோ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு m மைனஸ் 2j minus r. This is for pin jointed plain truss, 2d truss or pin jointed plain frame, pin jointed frame. Okay வா? இதில் mன்றது என்ன? number of members. ஸோ இதெல்லாம் members. jன்றது joint, rன்றது reaction. இது நான் வந்து சம் வரப்போ தெளிவாக சொல்லித்தரேன். இது வந்து pin jointed frame இல்லை ட்ரஸ்ஸுக்கு. ஓகேவா? இப்போ plain jointed frameக்கு நம்ம பார்க்கலாம். Again I'll explain this in detail while discussing about the truss. இப்போ நம்ம இந்த நியூமரிக்கலுக்கு போகலாம். Okay, listen here. See, DSI ன்றது external static indeterminacy. What is DSI? Internal static indeterminacy. What is R? Release. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீம்க்கு வந்து this DSI will be always 0. ஏன் 0 அப்படின்னா DSIன்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் க்ளோஸ்டு பாக்ஸ் இருக்குது இல்லை க்ளோஸ்டு கண்டினியூம் இருக்குது அப்படின்னா அந்த க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்லேருந்து டெவலப் ஆகிற எக்ஸ்ட்ரா அன்னோன் ஃபோர்ஸ் தான் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. இப்போ பீம் பார்த்தீங்கன்னா பீம் வந்து க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்க தட் இஸ் இம்பாசிபிள். பீம் வந்து க்ளோஸே பண்ண முடியாது. ஏன்? பீம் இப்படி தானே இருக்கும். க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த பீமே அப்படி நான் சுற்றி வளைச்சி ஒரு சர்க்கிளாக மாற்றினேன் அப்படின்னா அப்போ தான் அது க்ளோஸ் ஆகும். இப்படி ஒரு பீம் சாத்தியமா? சாத்தியமே கிடையாது. இதுக்கு பேர் பீமே இல்லை. பீம்னா என்ன? அந்த மேலே இருக்க ஸ்லாபை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் தான் லே பண்ண முடியும். சர்க்குலராக போட்டிங்க வளைச்சி வச்சிங்க அப்படின்னா அது பீமா? தட் இஸ் ஆஃப் நோ லாஜிக். ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ பீமில் க்ளோஸ்டு பாக்ஸே இருக்காது. ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் க்ளோஸ்டு பாக்ஸோ இல்லை க்ளோஸ்டு கண்டினியூமோ இருந்தால் தான் என்ன ஆகும்? இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி டெவலப் ஆகும். ஸோ இந்த பீமில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ டிஎஸ்ஐ இஸ் ஆல்வேஸ் 0 ஃபார் பீம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பீமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இருக்கவே இருக்காது. அகைன் ஐ எம் ஸ்ட்ரெஸிங் திஸ் பாயிண்ட். பீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி வில் பி ஆல்வேஸ் 0. வேறு எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பிளேன் ஃப்ரேம் இருக்கா, அந்த பிளேன் ஃப்ரேமில்
once again. So இந்த plane frame இருக்கு கரெக்டா இதில் ஒரு closed structure இருக்கா சார் closed structure என்ன சார் அப்படின்னா இங்கே பாருங்க இதான frame. ஸோ இந்த ஃப்ரேமில் இதான ஒரு closed structure. ஸோ இது ஒரு closed box புரியுதா இந்த மாதிரி closed boxோ இல்லை closed structure இருந்தால் மட்டும்தான் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி டெவலப் ஆகும். பிளேன் ஃப்ரேமில் இந்த க்ளோஸ்டு பாக்ஸை நான் கட் பண்ணேன்னா 3 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும் 3 ஃபோர்ஸ் வந்து அடிஷ்னலாக டெவலப் ஆகும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா டிஎஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 3C ஃபார் பிளேன் ஃப்ரேம் கரெக்டா இப்படி சொன்னேன்னா நேற்று செஷனில் பார்த்தோம்ல இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி இஸ் 3C ஃபார் பிளேன் ஃப்ரேம் வேர் C is number of closed box where C is number of closed box கரெக்டா இது வந்து ஃப்ரேம்க்கு. பட் ஆனால் பீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஐ வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0. அகைன் ஐம் ஸ்ட்ரெஸ்ஸிங் டிஎஸ்ஐ வந்து பீம்க்கு வரவே வராது. அப்போ மற்ற ரெண்டு எது மட்டும்தான் வரும் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி அண்ட் ரிலீஸ் இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் பீம்க்கு வரும். இந்த டிஎஸ்ஐ வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஃப்ரேம்க்கு ஃப்ரேம்லேயுமே க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் வரும். அது போக போக நமக்கு புரியும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஓகேவா. ஸோ அப்போ டிஎஸ்ஐ வந்து 0 கரெக்டாக. ஸோ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்இ மைனஸ் ரிலீஸ் கரெக்டா டிஎஸ்ஐ 0ன்னு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி எப்படி கண்டுபிடிக்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ இங்கே எத்தனை அன்னோன் இருக்கு see this is a internal hinge இது internal hinge ஓகேவா இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா the meaning is this is internal hinge support A support B and support C. ஸோ சப்போர்ட் ஏல எத்தனை அன்னோன் டெவலப் ஆகும் 3 அன்னோன் டெவலப் ஆகுமா VA ஃபிக்ஸ்டு சப்போர்ட் HA அண்ட் MA. ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னால எத்தனை அன்னோன் டெவலப் ஆகும் இது நேற்றே பார்த்தோம். ஸோ as this is fixed support 3 reactions will develop for general loading. general loading அப்படின்னா என்ன அப்படின்னா we are assuming that the load is inclined என்ன ஆகும் இதை ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு vertical load as well as ஒரு horizontal load ரெண்டுமே ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன லோட் அப்ளை பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி தானே ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஆஸ் பர் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இப்போ இங்கே இன்க்ளைண்டாக லோட் அப்ளை பண்ண அப்படின்னா இதை நீங்கள் ரிசால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு வெர்டிக்கலாகவும் லோட் அப்ளை ஆகும் ஹரிசாண்டலாகவும் லோட் அப்ளை ஆகும். ஸோ அப்படி அப்ளை ஆச்சு அப்படின்னா வெர்டிக்கல் ரியாக்ஷனும் டெவலப் ஆகும் ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் டெவலப் ஆகும். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜென்ரல் லோடிங். ஸோ அதனால தான் இங்கே சப்போர்ட் ஏலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னால ஒரு HA ஒரு VA ஒரு MA. ஓகே நோ கம் டு திஸ் சப்போர்ட் B. ஸோ சப்போர்ட் பி வந்து ரோலர் சப்போர்ட்டில் எப்படி ரியாக்ஷன் டெவலப் ஆகும் ஒன்லி இன் வெர்டிக்கல் டைரக்ஷன் VB. நவ் கம் டு சப்போர்ட் C. சப்போர்ட் சியில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் VB VC ஆஸ் வெல் அஸ் HC. ஸோ VC அண்ட் HC. ஸோ எத்தனை அன்னோன் மொத்தம் ஸோ சப்போர்ட் ஏல 3 அன்னோன்ஸ் சப்போர்ட் பியில் 1 அண்ட் சப்போர்ட் சியில் 2 ரைட் HCVC ரெண்டு சப்போர்ட் சியில் பியில் ஒரு அன்னோன் இருக்குது VB ஏல வந்து பார்த்தீங்கன்னா 3 அன்னோன் இருக்குது HA VA MA. ஸோ டோட்டலாக எத்தனை அன்னோன்மா இருக்குது 3 + 1 + 2 that is 6 unknown. Totally we are having 6 unknown. So what is DSE? DSE is equal to number of unknown minus number of equilibrium equation. So what is the equilibrium equation we are having in our hand? நம்ம கிட்ட எத்தனை equilibrium equation இருக்குது 3 இருக்குது என்னென்ன summation M0 summation V0 and summation H0. So 3 equation. So unknown எவ்வளோ total unknown is 3 + 1 + 2 that is 6. So DSE is equal to 6 minus 3 that is equal to 3. So external static indeterminacy for this beam is 3. Okay. So DSE வந்து 3 இந்த beamக்கு. Next வந்து இந்த release பார்ட்டுக்கு வரலாம். release அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த releaseனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அன்னோனை கண்டுபிடிக்கலாம். ஒரு ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும் இல்லை 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் த ரிலீஸ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ரிலீஸ் இருக்குது போன செஷன்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குது லிங்க் இருக்குது வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ் இருக்குது ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன ரிலீஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு இன்டர்னல் ஹிஞ்ச் தான் ரிலீஸ் ஓகேவா. ஸோ இன்டர்னல் ஹிஞ்சில் எப்படி ரிலீஸ் கால்குலேட் பண்ணுறது n-1 நேற்றே சொல்லி கொடுத்த மாதிரி போன வீடியோலேயே பார்த்தோம்ல ரிலீஸ் இன் இன்டர்னல் ஹிஞ்சஸ் n-1. என்னன்றது என்ன நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயினிங் அட் தி இன்டர்னல் ஹிஞ்ச். என்னன்றது என்ன நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயினிங் அட் தி இன்டர்னல் hinge. So what is the release? So release is equal to n
minus 1. கரெக்டா? என்னன்றது என்ன? நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயின்ட் அட் தி இன்டர்வல் ரேஞ்ச். ஸோ இங்கே எத்தனை மெம்பர்மா ஜாயின் ஆகுது? இங்கேருந்து ஒரு மெம்பர் ஜாயின் ஆகுது 1, and again from here one member is joined, so 2. So 2 members are joined at the internal range, so we'll get 2 minus 1, that is equal to 1. So release is 1. So what is the ds of the structure? So ds is equal to dsc. So what is dsc? dsc is 3 minus, what is the release? Release value is 1. So 3 minus 1, that is equal to 2. Okay va? So the static indeterminacy of the structure is 2 for general loading. Again I am stressing for general loading. General loading na enna meaning அப்படினா beam la வந்து vertical load horizontal load act ஆகுதுன்னு அர்த்தம். Okay, that is the meaning of general loading. எப்ப inclined load இருந்ததுனா. இப்போ இதே क्वेश्चन இன்னொரு டைப்லயும் அப்ரோச் பண்ணலாம். எப்படி அப்படினா இதுவே இந்த क्वेश्चनல calculate the static indeterminacy only for transverse loading அப்படினு கொடுத்துட்டான் அப்படினா இப்படி நீங்க போடிங்க அப்படினா this question is wrong. தப்பு. ஏன்னு பார்க்கலாம். Okay, this is correct if and only if the questioner is asking you to calculate the static indeterminacy for general loading. General loading க்கு தான் அது கரெக்ட். transverse loading அப்படினா தப்பு. ஏன் அப்படினா see, we'll see why. We'll see why. Transverse loading அப்படினா என்ன அப்படினா அந்த ஸ்ட்ரக்சர்ல வெறும் வெர்டிகல் லோட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுதான் transverse loading. ஸோ இப்போ நீங்கள் வெர்டிகல் லோட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா வெர்டிகல் ரியாக்ஷன் மட்டும் தானே டெவலப் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? அகெயின் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ transverse loading அப்படின்னா நான் லோட் வந்து வெர்டிகலாக மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ இப்போ வெர்டிகலாக லோட் கொடுத்தா என்ன ஆகும்? இது டெவலப் ஆகாது, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. ஏன்னா நான் ஹரிசாண்டல் லோடே கொடுக்கல, vertical load தான் கொடுக்குறேன். ஸோ vertical load கொடுத்தேன் அப்படின்னா horizontal reaction will not develop, only vertical reaction will develop. That makes a difference between general loading and transverse loading. அதுதான் transverse loadingக்கும் general loadingக்கும் உள்ள வித்தியாசம். general loadingல பார்த்தீங்க அப்படின்னா horizontal loadum vertical loadum அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறதுனால vertical reaction டெவலப் ஆகும், horizontal reaction டெவலப் ஆகும். ஆனால் transverse loadingல பார்த்தோம்னா vertical load மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ vertical load மட்டும் அப்ளை ஆகிறதுனால horizontal reaction develop ஆகாது, vertical reaction மட்டும் தான் develop ஆகும். So that is the difference. ஸோ இப்போ இங்கே vertical load மட்டும் அப்ளை பண்ண அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த சம்மில் you'll see what are the changes. Now we'll solve the same question for transverse loading. ஓகேவா? transverse loading பார்க்கலாம். transverse loadingனா என்ன? vertical load மட்டும் தான் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? only vertical reaction will develop at A and moment will develop at A. horizontal reaction develop ஆகாது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில். ஆனால் ஜென்ரலாக என்ன ஆகும்? மூணு அன்னோன் வரும். இங்கே transverse loadingனால இங்கே HA வந்து 0, புரியுதா? தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து VB டெவலப் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா VC டெவலப் ஆகும், HC டெவலப் ஆகுது. ஏன்னா வெர்டிக்கல் லோட் தான் தரேன், புரியுதா? தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் transverse loading and vertical, transverse loading and general loading. ஸோ transverse loadingனா வெர்டிக்கலாக லோட் கொடுக்குறோம், அதனால வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் டெவலப் ஆகும். இந்த ஏல ஆக்சுவலாக ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும் ஜென்ரல் லோடிங்காக இருந்தால். ஸோ உங்கள் வெர்டிக்கல் லோட் கொடுக்கறதுனால இங்கே என்ன ஆகாது? ஹரிசாண்டல் ரியாக்ஷன் will not develop in case of A as well as C. Okay, I hope you all got this. So what is the number of unknown in this case? Number of unknown is only 4. Number of unknown is 4. Again be careful. நீங்கள் ஈக்குவேஷன் சூஸ் பண்ணுறப்ப you should be cautious. Why? Because இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, மொமெண்ட் இருக்குது. அப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகுதோ அந்த ரியாக்ஷனுக்கான கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே சமேஷன் H is equal to 0 வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே ஹரிசாண்டல் ரியாக்ஷனே டெவலப் ஆகல. ஸோ ஐ கேன் யூஸ் ஒன்லி டூ ஈக்குவேஷன், சமேஷன் V is equal to 0 அண்ட் சமேஷன் M is equal to 0. ரெண்டு ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். என்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண அலோட். ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் எத்தனை இருக்குது? ரெண்டு தான் இருக்குது. ஸோ வாட் இஸ்
ds static indeterminacy. Static indeterminacy is DSE plus DSI minus release. கரெக்டா? ஸோ நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் DSI என்ன, பீமுக்கு இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டெர்மினசி என்ன, ஜீரோவா, தட் இஸ் ஜீரோ. ஸோ வாட் இஸ் DSE? DSE மட்டும் தான் மாறும். ஸோ வாட் இஸ் DSE ஹியர்? DSE இஸ் நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். தட் இஸ் எத்தனை அன்னோன் இருக்குது? 4 அன்னோன் இருக்குது. எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ 4 minus 2 that is equal to 2. So external static indeterminacy of this beam is 2. கரெக்டா? Now coming to release. ஸோ இந்த ரிலீஸ் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குது. கரெக்டாக? இன்டர்னல் ஹிஞ்சில் நான் இப்போ தான் பார்த்தோம்ல, வாட் இஸ் ரிலீஸ்? n-1 நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயின் அட் தி ஹிஞ்ச் -1. ஸோ 2 மெம்பர் ஜாயின் ஆகுது, இங்கேருந்து 1 இங்கேருந்து 1. ஸோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் 2 -1. ஸோ ரிலீஸ் இஸ் ஈக்குவல் டு 1. So ds is equal to what? ds is equal to DSE minus release. So what is the value of DSE? 2. 2 minus what is the release? 1. So that is equal to 1. Be careful. General loading என்ன வந்தது? ஆன்சர் 2 வந்தது. டிரான்ஸ்வர்ஸ் லோடிங்க்கு 1 வருது. பி கேர்ஃபுல். தப்பு. நீங்கள் ஜென்ரல் லோடிங்க்கு இதை போட்டாலும் டிரான்ஸ்வர்ஸ் லோடிங் மாற்றி போடக்கூடாது. ஓகேவா? பி கேர்ஃபுல். கொஷினை தெளிவாக படிங்க. கொஷின் சைலண்டாக, கொஷின் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னா, அவன் என்னன்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா we should assume that is general loading. ஜென்ரலாக அப்படி தான் அசியூம் பண்ணுவோம். கொஷினர் வந்து எதுவுமே சொல்லலை, சைலண்டாக இருந்தாங்க அப்படின்னா, if the questioner is silent, we should assume that he is asking the static indeterminacy for general loading perhaps அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். கரெக்டாக? ஸோ டோட்டல் ஸ்டாட்டிக் indeterminacy is 1 for transverse loading. I hope you all got this. இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் போகலாம். ஓகேவா? One minute. I'll erase this. Next வந்து ஒரு சிம்பிள் போர்ட்டல் ஃப்ரேம். உங்க முன்னாடி இருக்கிறது சிம்பிள் போர்ட்டல் ஃப்ரேம், 2 காலம் ஒரு பீம். ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஎஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது பிளேன் ஜாயிண்டட் ஃப்ரேம். ஸோ டிஎஸ்இ ப்ளஸ் டிஎஸ்ஐ மைனஸ் ரிலீஸ், external static indeterminacy plus internal static indeterminacy minus release. கரெக்டா? இப்போ DSI வந்து இந்த ஃப்ரேமில் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இந்த ஃப்ரேமுக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் இருக்குது, க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர். அதனால இங்கே DSI டெவலப் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்குது, ஓப்பன் சர்ஃபேஸ், அதை க்ளோஸே பண்ணல. ஸோ க்ளோஸ் ஆகாதனால, க்ளோஸ்டு பாக்ஸ் இல்லாதனால DSI இஸ் 0. போக புரியும் உங்களுக்கு இன்னும். ஸோ இதில் க்ளோஸ்டு பாக்ஸ் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே DSI டெவலப் ஆகும், பட் இங்கே டெவலப் ஆகாது. ஓகே? ஸோ வாட் இஸ் DSE? DSE இஸ் நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் ஈக்குவேஷன். ஸோ எத்தனை அன்னோன் டெவலப் ஆகும்? VA, HA, MA. At support A. At support B, VB, HB and MB. ஃப்ரேம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் லோடிங்க்கு தான் இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் லோடிங்க்கு ஃப்ரேம் கேட்க மாட்டாங்க. பீம் மட்டும் தான் கேட்கலாம். இந்த டிரான்ஸ்வர்ஸ் லோடிங், ஜென்ரல் லோடிங்லாம் பீமில் மட்டும் தான் கேட்கலாமே தவிர, ஃப்ரேமில் வந்து ஜென்ரலாக 99% பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் லோடிங்க்கு தான் கேட்பான். ஸோ சப்போர்ட் ஏல எத்தனை அன்னோன்மா? 3 அன்னோன் இருக்கா? HA, VA, MA. சப்போர்ட் பியில் ஒரு 3 அன்னோன். ஸோ டோட்டலாக எத்தனை அன்னோன்மா? நம்பர் ஆஃப் அன்னோன் இஸ் 6. கரெக்டாக? அண்ட் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இஸ், பிளேன் ஜாயிண்டட் ஃப்ரேம்க்கு எத்தனை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்? 3. சம்மேஷன் V0, சம்மேஷன் M0, H0. ஸ்பேஸ் ஃப்ரேம்க்கு 6. ஓகேவா? ஸ்பேஸ் ஃப்ரேம் வந்து நம்ம எக்ஸாமுக்கு வராது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க எத்தனை ஈக்குவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா. ஸ்பேஸ் ஃப்ரேம்க்கு 6 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், பட் தட் இஸ் நாட் ஃபார் அவர் எக்ஸாம். த ஈக்குவேஷன் இமே யூஸ் நம்பர் இமே ஆஸ்க் என்ன கேட்கலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இன் கேஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஃப்ரேம் இஸ் 6. அதே இது பிளேன் ஃப்ரேம், அதனால 3. Summation M0, V0, H0. So what is unknown? Number of unknown is 6 minus equilibrium equation is 3, that is equal to 3. இங்கே ரிலீஸ் எதாவது இருக்கா பார்த்தீங்க அப்படின்னா DSI 0, DSE வந்து 3. ரிலீஸ் எதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இன்டர்னல் ஹிஞ்சும் இல்லை, லிங்க்கும் இல்லை,
vertical shear release-ம் இல்லை, horizontal shear release-ம் இல்லை. vertical shear release, horizontal shear release-லாம் எப்படி இருக்குன்றதை நான் ஒரு ஃப்ரேமில் காட்டுறேன். டிஎன்பிஎஸ்சிக்கு வராது, டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிக்கு வராது. கேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அது மாதிரி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா that may come. For gate and engineering service, that vertical shear release, horizontal shear release and link may come. But this மற்றபடி டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஹிஞ்ச் மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ அதில் ரிலீஸ் வந்து கிடையாது. ஸோ அப்போ ரிலீஸும் என்ன? 0. ஸோ வாட் இஸ் டிஎஸ்? டிஎஸ் இஸ் டிஎஸ்சி ப்ளஸ் டிஎஸ்ஐ மைனஸ் ரிலீஸ். ஸோ வாட் இஸ் டிஎஸ்சி? 3. வாட் இஸ் டிஎஸ்ஐ? 0. ஏன்னா க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரே கிடையாது. 0 மைனஸ் ரிலீஸ் என்ன? 0. ஸோ டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டர்னசி ஆஃப் திஸ் ஃப்ரேம் இஸ் 3. நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஷின். சிங்கிள் பே போர்ட்டல் ஃப்ரேம், சிங்கிள் பே போர்ட்டல் ஃப்ரேம்க்கு ஸ்டாட்டிக் இன்டர்னசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 3. ரைட்? ஐ ஹோப் யூ ஆல் காட் திஸ். நவ் யூ கேன் மூவ் டு நெக்ஸ்ட் மாடல். Now come here, come to this last model. This is a frame. So how will you calculate DS? Again DSE plus DSI minus release. Correct? இப்போ ஸோ இங்கே எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகுமா? VA, this is VA, right? VA வராது, this is HA, HA, this is MA, again this is VB. ஸோ மொத்தம் எத்தனை அன்னோன்மா இருக்குது? சப்போர்ட் ஏல 3 அன்னோன் இருக்குது, சப்போர்ட் பியில் ஒரு அன்னோன் இருக்குது. ஸோ டோட்டல் அன்னோன் இஸ் 4. இது வந்து பிளேன் ஜாயிண்டட் ஃப்ரேம், பிளேன் ஃப்ரேம். அப்போ ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வந்து 3. ரிலீஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்டர்னல் ஹிஞ்ச் கிடையாது, லிங்க் இல்லை, வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸும் இல்லை, ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸும் இல்லை. ஸோ ரிலீஸ் இஸ் 0. டிஎஸ்ஐ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் இருக்கா, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர். இந்த மாதிரி க்ளோஸ்டு பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு டிஎஸ்ஐ டெவலப் ஆகும். ஸோ டிஎஸ்ஐ என்ன? டிஎஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 3C for plane frame, 3C for plane frame, and DSI is equal to 6C for space frame. So DSI is equal to 3C for plane frame and DSI is equal to 6C for space frame. இது வந்து plane frame. அப்போ DSI is equal to 3C. இந்த ஸ்பேஸ் ஃப்ரேம் வந்து உங்கள் சிலபஸ்லேயே கிடையாது, ஃபார்முலா மட்டும் கேட்பான். இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்னசி இஸ் 6 into C ஃபார் ஸ்பேஸ் ஃப்ரேம். நியூமரிக்கல் வராது, ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சின்றது நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பாக்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர். இது வந்து பிளேன் ஃப்ரேம் அப்படின்றதுனால டிஎஸ்ஐ என்ன? 3 times C. கரெக்டா? ஸோ டிஎஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 3 into C. ஏன் 3C அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்லேருந்து 3 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும் கட் பண்ணோம் அப்படின்னா, அதனால தான் 3C. ஸோ எத்தனை க்ளோஸ்டு பாக்ஸ் இருக்குது? ஒரே க்ளோஸ்டு பாக்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக? நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பாக்ஸ் இஸ் 1. ஸோ C இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ DSI இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? DSI இஸ் ஈக்குவல் டு 3 into 1, which implies DSI is 3. கரெக்டாக? ஸோ DSI is 3, release is 0. ஸோ வாட் இஸ் DSE? DSE is number of unknown minus equilibrium equation. ஸோ நம்பர் ஆஃப் unknown எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இது பிளேன் ஜாயிண்டட் ஃப்ரேம், 3 ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் unknown is 4 மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இஸ் 3. கரெக்டாக? 4 minus 3, unknown 4 இருக்குது, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 3 இருக்குது. ஸோ 4 minus 3 that is equal to 1. ஸோ DSE is 1, DSI is 3, release is 0. So consolidate this. DS is equal to DSE plus DSI minus R. So DSE என்னமா? 1 plus DSI 3 minus release is 0.
that is equal to 4 minus 0, that is equal to 4. So the static indeterminacy of this portal frame shown in the figure is ds is equal to 4. Okay, thank you.